அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜோடைய பேக்ரவுண்டை மாற்றும் போது அந்த இமேஜோடைய அந்த ஹேர் டீட்டெயில்ஸ் எப்படி கொண்டு வரன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர் டீட்டெயில் உள்ள ஒரு இமேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இமேஜில் உள்ள நல்ல டார்க்கான பகுதிகள், அந்த இமேஜில் வந்து டார்க்கான பகுதியில் வந்து டார்க்கான பகுதியில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சாரி, நல்லா டார்க்காக உள்ள பர்சன்ஸ் வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணியாச்சு. அது செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் வேணும்னா ஒரு பேக்ரவுண்டில் வேறு பேக்ரவுண்ட் மாற்ற போகிற பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சுக்கணும். புதுசாக அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்க. இப்போ இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து அந்த இமேஜை நம்ம வந்து வச்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் வேணால் அப்படி ட்ராக் பண்ணினா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துடும். இந்த இமேஜோட சைஸ் வந்து சின்னமாக இருக்குது, அது சமைச்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் உள்ள ஹேர் டீட்டெயிலை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஹேர் டீட்டெயில் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி அதை மட்டும் இங்கே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தாச்சு. இதையும் கொஞ்சம் சின்னமாக இருக்குது, அதையும் எனக்கு இமேஜ் இது மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓரளவு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க இமேஜோடைய இந்த லேயரோடைய பிளெண்டிங் மோட் ஒன்று மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா? மல்டிப்ளை மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இந்த இன்னும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் யூஸ் பண்ணிட்டு அந்த எம்டியாக உள்ள பகுதியில், ஹேர் இல்லாத பகுதியில் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஹேர் எல்லாமே போய் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அழகான அந்த இமேஜ் வந்து கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் மேலே உள்ள லேயர் மட்டும் அழகாக கீழே போட்டுக்கொண்டு அந்த இமேஜ் கீழே போட்டுருந்தோம். இப்போ இந்த ஏற்கனவே எடுத்த இமேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா அந்த ஏற்கனவே பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருந்தனால கொஞ்சம் அதோடைய ஹேரில் வந்து கொஞ்சம் இந்த பிங்க் ஷேடோஸ் தெரியுது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி மறுபடியும் கண்ட்ரோல் கொடுத்துட்டு பிளாக் கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் ஏரியாவில் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். பிளாக் கலர் ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அதோடைய பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அந்த ஹேர் டீட்டெயில் வந்து அழகாக தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் உங்களுக்கு அழகாக அந்த ஹேர் டீட்டெயில் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்க தெரியுது. இங்கே சில இது வந்து இந்த கட் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், அழகான ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம பிக்சர் வந்து கிடச்சிடும். பாருங்கள், இந்த பிக்சர் இப்படி இருந்த இமேஜை வந்து அழகாக இப்படி பேக்ரவுண்ட் மாற்றி நம்ம நீட்டாக கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு ஒரு டியூட்டோரியலில் நல்ல ஒரு டாப்பிக்கோட